சுவாரஸ்ய திருப்பமாக மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக மாட்டேன் என மம்தா பானர்ஜி கூறி வருகிறார். இது எங்கள்கிட்ட திருடப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு அவங்க கூறி வர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை மட்டும்தான் நீங்கள் பிரதானமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் பாஜக அதிரி புதிரியாக முந்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மம்தா பானர்ஜி 2011, 16, 21 என்று ஹேட்ரிக் அடித்த நிலையில் இந்த தேர்தலில் தோல்வியை டிஎம்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தேர்தலில் பாஜக இல்லீகலாக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு அவங்க கருத்து தெரிவித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் இல்லையா, இது வழக்கமான நடைமுறை. நீங்கள் ஆட்சியை இழக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை மீண்டும் உங்கள் கட்சியை வெற்றி பெற்றாலும் கூட சம்பிரதாயபூர்வமாக நீங்கள் ராஜினாமா கடிதத்தை வழங்கணும். ஆளுநர் ஏற்றுக்கொள்வார். புதிய கம்போசிஷன் வர வரைக்கும் நீங்கள் காபந்து முதலமைச்சராக இருங்க அப்படின்னு கேட்பார். அங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ரவி தான் கவர்னராக இருக்கிறார். அவற்றெல்லாம் நான் ராஜினாமாலாம் கொடுக்க மாட்டேன். பாஜகவினர் வாக்கு எண்ணும் மையங்களில் நுழைந்து தாக்கியிருக்கிறாங்க, இல்லீகலாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எஸ்ஐஆரில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது ஏற்றுக்கொள்ள முடியாத வெற்றி, நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் ஷி ஹார்ட்லி ஹேஸ் அ சாய்ஸ். ஏனென்றால் இது ஒரு சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கை தான். அவங்க விலகினாலும் விலகாட்டியும் டிஸ்மிஸ் கூட செய்யலாம் ஆளுநர். எப்படிப்பட்ட ஆளுநர் அங்கே இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் திரு ரவி அவர்கள் தான் கவர்னராக இருந்தார். அவர் தான் மேற்கு வங்கத்தில் ஆளுநராக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆளுநர் மேற்கு வங்கத்தில் திரு ரவி அவர்கள். ஸோ அவர் என்ன அதிரடி எடுப்பாருங்கிறது எல்லாருடைய யூகத்துக்கும் விட்டுடலாம். ஸோ ஆளுநர் தான் அங்கே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அங்கே மாநில அரசுடைய ஆளுநராக திரு ரவி என்ன இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும். மேற்கு வங்கத்தில் டிஎம்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது, தோல்வி அடைந்திருக்கிறது. பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் நான் கன்சீட் பண்ண மாட்டேன், நான் தேர்தலேருந்து நான் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு சூழல்லாம் சமீபத்தில் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் பார்த்தோம். டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் தோற்றார். ஆனால் இது திருடப்பட்ட தேர்தல், ஜோ பைடன் இல்லீகலாக வென்றிருக்கிறார், அதனால நான் விலக மாட்டேன், நான் தான் அதிபர் அப்படின்னு அவர் தொடர்ந்தார். அங்கே கிளர்ச்சியெல்லாம் வெடித்ததை பார்த்தோம். அதுபோல் ஒரு பிளே புக்கை மம்தா பானர்ஜி எடுக்கிறாங்க. மேற்கு வங்க மக்கள் பாஜகவை ஏற்கலை. எஸ்ஐஆர் அது இது, அங்கே மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம், ஆட்சி, படை பலம் இதெல்லாம் பயன்படுத்தி சட்ட விரோதமாக வென்றிருக்கிறாங்க. அதை ஏற்க முடியாது, நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு ஆதரவு கரம் மம்தா பானர்ஜியோடைய இந்த கிளைம்க்கு, முதலமைச்சராக விலகிறத பற்றி இல்லை, அவங்க சொல்கிற இந்த திருடப்பட்ட வெற்றி அப்படிங்கிற கிளைமுக்கு ராகுல் காந்தியும் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம்.